இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் பார்வதியும் கனியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்குன்னா, எதுக்குடா இந்த சண்டை? டெய்லியும் எந்திரிக்கிறானுங்க, சண்டை போடுறானுங்க, திருப்பி சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க, ரிப்பீட்டு. டெய்லி எந்திரிக்கிறானுங்க, சண்டை போடுறானுங்க, சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க, ரிப்பீட்டு. இதே தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும். என்னதான் பிரச்சனை நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கனி இருக்காங்கல்ல, அவங்களா அவங்க கேப்டன்சியை ராஜினாமா பட்டு தலை தெரிச்சு தலை வந்து ஓடணும் அப்படின்றத இவங்க டார்கெட்டு. அதாவது நீ கேப்டன்சி நீ ராஜினாமா பண்ற வரைக்கும் நான் டார்ச்சர் பண்ணுவேன், உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றது மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஈக்குவலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த பக்கம் ஆட, இந்த பக்கம் எஃப்ஜே ஆட, நடுவில் கனி வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறு அப்படின்ற மாதிரி தான் இந்த வாரமே போயிட்டு இருக்கு. இன்னும் 3 நாள் தான் 3வது நாள் தான் இது. இன்னும் 3 நாள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கனி இந்த வீக்கெண்ட் வர சொல்ல பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா கனி மேல சில கிரிட்டிசிசம் இருக்கு. அதான் ஒரு பக்கம் பயாஸ்டா இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் தலையா கனி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கனி கேப்டன்சியா தலையில வந்து தலையா பொறுப்பு இருக்கும்போது விஜய் பார்வதி வந்து அவங்க வந்து பாராட்டினாங்க, கனியக்கா வந்து கேப்டனா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஏன்னு எனக்கு அப்போ புரியல, இப்போதான் புரியுது. கேப்டன் ஆகு, தலையாவு, அப்பதான் உன்னை வச்சு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ வச்சு சமூகமா பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட மாட்டாங்க. அவங்க பண்ணது தப்பா இருந்தா கூட கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா வீக்கெண்ட் ஆனா என்ன ரோஸ்ட் தானே வாங்கிக்கிறேன், இது 2 வாரம் பழகிடுச்சு, 3வது வாரம் வாங்க போறேன், அப்புறம் அழுவ போறேன், திருப்பி மண்டே ரிப்பீட், வாங்க போறேன், அழுவ போறேன், மண்டே ரிப்பீட். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்றாங்க. அதாவது வீக்கெண்ட் எபிசோட் ஆனால் நம்மளுக்கே பார்வதியை பார்க்கும்போது பாவுண்டா என்னடா இப்படி அழுகுது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீல் வரும். கரெக்டுங்களா? மொதல் வாரமும் அழுதாங்க, 2வது வாரமும் அழுதாங்க, சரி என்னடா வாரம் அழுதுனுக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தோணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்கெண்டாலே அலறதுக்கு ரெடி ஆகிடும்பா, கிளிசரின்லாம் இருக்கா எடுத்து கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக போடுறேன். வீக் டேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது. வீக்கெண்ட் என்ன அப்போ வீக்கெண்ட் ஆனால் அடி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உடனே அழுகாட்சி கூப்பிடுறது, அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது. இதை வந்து பார்வதி வந்து ஒரு ஷெடியூலாக போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து பார்வதி மேலே மட்டும் தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதாவது இவங்க மட்டும் தான் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. இந்த எஃப்ஜே பயபுல இருக்குல்ல, அந்த பயபுல வந்து அது ஒரு ஆட்டிடியூடு ட்ரிகர் பண்றது எல்லாமே இந்த எஃப்ஜே பயபுல பண்ணுது. இங்க கனியை மாட்டின்னு முழிக்கிறாங்கன்னா இவங்க கேட்கறது கொஸ்டின் பண்றது எல்லாம் பார்வதி மட்டும் கொஸ்டின் பண்றாங்க. அங்க எஃப்ஜே அவங்களோட செல்ல புள்ள செல்ல தம்பி அவரை வந்து கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்றது வேற கதை, அதை விட்டு தள்ளுவோம். ஆனா எஃப்ஜே வந்து இந்த விஷயத்துல அவங்க கேட்கவே இல்லை. இது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி வந்து அதான் இந்த வேலைக்கு வர மாட்டாங்க, சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கனி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் இதை பண்ண மாட்டீங்க வைக்க மாட்டீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து எஃப்ஜே வந்து குறை சொல்றாங்க. எஃப்ஜே அங்க உட்காந்து ஆட்டிடியூடா நான் கூப்பிடுவான், நான் போகணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்குறாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ் உண்மைதான். ஏன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபால படுத்துக்கிட்டு பாரு இங்க வா அப்படின்ற மாதிரி நெக்கலா கூடுவான். அப்போ இவங்களும் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களும் ட்ரிகர் பண்றாங்க, அவனும் ட்ரிகர் பண்றான். இதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எஃப்ஜேவோட ட்ரிகரிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்றதுல கொஞ்சம் மாறுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எஸ்பெஷலி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வியானாவை பார்த்து அதிகமாக மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுதான் எஃப்ஜே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த மார்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணிட்டேன், கெமியை வந்து ஒரு மாதிரி நெக்கலாக மார்க் பண்ணிட்டான், கத்திட்டான். ஸோ கத்தனோன்னு என்ன ஆச்சு, கெமி வந்து சமகாண்டாயிட்டாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரம் கத்திட்டாங்க. இன்னைக்கு தான் கெமிக்கு தெரியுது போல அவன் எப்படி மார்க் பண்ணுறான், அவன் எப்படி நெக்கல் பண்ணுறான், அவன் எப்படி மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்றது. இவ்வளோ நாளாக மற்றவங்களை பண்ணும்போது கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது. அவன் எப்படி அப்படி பண்ணுவான், அவ்வளோ இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பிடுங்குறான், ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கெமி வந்து அழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கெமிக்கு ஒன்று விஷயம் புரியல, இவ்வளோ நாளாக மற்றவங்களை பண்ணும்போது உங்கள் கூட தானே இருந்தான், கூட வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் அன்பு கேங்கில் தானே இருந்தான். நீங்கள் அப்போலாம் கேட்டிருக்கணும்ல ஒரு வார்த்தை, டே எஃப்ஜே நீ பண்ணுறது தப்புடா, மற்றவங்களை மார்க் பண்ணக்கூடாதுடா, அது மாதிரி ஒரு பொருளை தூக்கி போடுறது என்ன உனக்கு அதுப்பு, என்ன உன் வீடா இது, அவ்வளோ அதுப்பு உனக்கு ஏன் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும்ல. யாருமே கேட்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கு படும்போது தான் புத்தி வருது, இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதாவது அவன் ஒரு மாதிரி நெக்லா பண்ணுறது அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கனியக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து எதுவும் கேட்க முடியல அவங்களால. எஃப்ஜே அவன் இயல்பே அதாம்மா, கெமியை போய் சமாதானப்படுத்த போகிறாங்க. ஒரு தலை எப்படி பேசுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. போய் அவன் இயல்பே அதான், அவனை விட்டு அவன் ஃபேஸ் பண்ணிப்பான். அவன் எப்படி இது பண்ணுமோ அதை அவன் தாங்கிப்பான். அப்போ மற்றவங்களும் அதே மாதிரி தானே, மற்றவங்க அந்த மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சாலும் பேசினாலும் நீங்கள் வாய மூடின்னு இருக்கணும்ல. வியானா நேற்று வந்து ஆட்டிடியூடு இந்த மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணாது அப்படின்ற மாதிரி பொங்கின்னு வர தெரியுது இல்லை. அங்கேயும் அதே தானே, வியானா மார்க் பண்ணால் வெளியே இருக்க மக்கள் பார்த்துக்க போகிறாங்க, அங்கே அப்போ அவங்க டீல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தானே. எஃப்ஜே பண்ணால் மட்டும் மக்கள் பார்த்துப்பாங்க, இங்கே மட்டும் தலை நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னா அது என்னங்க, இதுதான் டபுள் ஸ்டாண்டர்டு, இதுதான் பயாஸ்டாக இருக்குன்னு சொல்கிறது. இதை வந்து சொல்லும் போது நிறைய பேர் வந்து
ஒத்துக்கவே மாட்டாங்க. கனி அப்படி சொல்லாதீங்க, கனியக்கா தங்கங்க அப்படின்ற மாதிரி நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஃபர்ஸ்ட் வீக் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இல்லைங்க, இது தங்கம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் தகரம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இதில் வந்து கனியக்கா அப்படி ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து அவங்களுக்குன்னு சில பேர் வந்து பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற தப்பெல்லாம் தெரியவே மாட்டுது. முக்கியமாக எஃப்ஜே, சபரி, ஆதிரை இவங்கெல்லாம் தப்பு பண்ணால் தெரியவே மாட்டுது. தப்பே பண்ணாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து அதட்டி கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா செல்ல பிள்ளைகள் ஆகிட்டாங்க. அவங்க பிள்ளைங்கள எப்படிங்க அது எப்படிங்க கேட்பாங்க, அதை என்ன இருந்தாலும் என் பையங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். என்ன இருந்தாலும் நம்ம எஃப்ஜே தானே, உடு கெமி, என்ன இருந்தாலும் அவனுக்கு அடுத்து தான் நீ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கெமிக்கு இன்னைக்கு தான் ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கு கனியோட அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்கள எப்படி பார்க்குறாங்க. எஃப்ஜே வந்து அவர் அப்படி தான் பண்ணுவார், அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்ற மாதிரி தான் கனி வந்து சொல்கிற மீனிங் என்ன பொறுத்த வரைக்கும் புரியுது. ஆக்சுவலாக இந்த சண்டை எல்லாம் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகுது. தினமும் காலையில் எந்திரிக்க வேண்டியது, இவங்களை வேலை வாங்கணும்னு சொல்ல வேண்டியது, இவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, உடனே இவங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க, உடனே கத்திப்பாங்க, அடிச்சுப்பாங்க, உருண்டுப்பாங்க, பிறண்டுப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் போய்டும். இதே நம்ம ப்ரோமோவாக பார்த்துட்டு இருக்கோம். எப்பாடே முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசன்லேயே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து 3வது வாரமா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் செத்தாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கனி ஏன் தான் கேப்டன் ஆனோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க, அப்படிலாம் நாளை கம்பல்சரி ஃபீல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடி உதைகள் வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க அடி உதை வாங்கினாலும் நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். அதை வீக்கெண்ட் ஆனால் விஜய் சேதுபதி வந்து பாராட்டலாம், ஓகே என்ன இருந்தாலும் பரவாயில்ல கனி, இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கிறதுனால வீக்கெண்டு கனி மேலே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. கனி இப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கல, கனி இப்படி பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்க்கல. ஆக்சுவலாக அது ஏன் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா ஆப்வியஸாக தெரியுது. ஒரு சைடில் வந்து அவங்க கேள்வியே கேட்கல, ஏன்னா 2 சைட்லையும் பிரச்சனை இருக்குது. 2 பேருமே ஃபேக் கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. விஜய், பார்வதி, வியானா இவங்க பண்ணுறது ஃபேக் கண்டென்ட் தான். அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், சும்மா அவங்க சொல்கிற வேலையில் செய்யக்கூடாது, நான் அகேன்ஸ்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு ஃபேக் கண்டென்ட். அதேமாதிரி ஆதிரி எஃப்ஜே இருக்காங்களே, நம்ம எப்படி நம்மகிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி ஆகணும், அவங்கள மேலே அதிகாரம் செலுத்தி நம்ம வந்து பவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ஃபேக் கண்டென்ட். ஆக மொத்தத்தில் 2 பேருமே அந்த சண்டையை தான் எதிர்பார்க்குறது. அந்த சண்டையில் வர்ற வார்த்தைகள், அந்த மார்க்கிங் பண்ணுறது தான் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். இதுதாங்க இங்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரச்சனையை ரெகுலராக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் விஜய், பார்வதி எப்படி பண்ணுறாங்களோ கத்துறது பிரச்சனை பண்ணுறது, அதே மாதிரி இன்னொரு சைடில் எஃப்ஜேவும் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ எஃப்ஜே பண்ணுற அந்த மார்க்கிங் இதெல்லாம் எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி வியானா பண்ணுறதும் பிரச்சனை. ஆனால் இங்கே கனி எடுக்கிறது ஒரு சைடில் மட்டும் தப்புன்றது, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு கெமி மேட்டர் நடந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெமி மேட்டரில் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கெமியை கிட்ட கத்துனது தப்பு, ஓகேங்களா, லைட்டர் எடுத்தது தப்பு, இதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தப்பு நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களால சொல்ல முடியல கனியால். மற்றவங்ககிட்ட அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி கனியால் பேச முடியுது, ஒரு தலையாக அவங்களால பேச முடியுது. ஏன் எஃப்ஜே கிட்ட மட்டும் ஏன் பேச முடியலன்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனி தான் பதில் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தேன், ஆனால் இது முடியவே முடியாது. இது அன்பு கேங் வந்து ரொம்ப பிணைப்பாக இருக்குங்க. நான் கூட நினச்சேன் ஆக்சுவலாக கெமிக்குன்னு வரும்போது ஓரளவுக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்களா, அதாவது இந்த பிரச்சனை நான் அந்த லைவ் பார்க்கும்போது யோசிச்சேன், அது கெமியா இல்லை எஃப்ஜேவா, இது வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, 2 பக்கமும் நியாயமாக நடப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்பயும் எஃப்ஜே தான் முக்கியம், கெமியை விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அது வந்து அக்செப்டன்ஸே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கெமியை போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அழும்போது சமாதானப்படுத்தும் போது இதே டைலாக் தான் அவங்க வாயிலேருந்து வருது. இந்த மாதிரி அவன் ஃபேஸ் பண்ணிப்பாத, அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே தாங்க கிளியராக அவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியும். ஸோ இப்பயும் வந்து நிறைய பேர் இல்லை, இப்பயும் புரியலைங்க, கனி வந்து பயாஸ்டெல்லாம் இல்லைங்க, கனி கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாதுங்க. அது நீங்கள் ஒன்றுக்கு ஒரு நாள் மேபி வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இப்போ வரைக்கும் இந்த ஹாட்ஸ்டார் ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு எப்போ தான் ஒரு எண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய், பார்வதி, வியானா இருக்குல்ல, இந்த 2 கேரக்டருமே ஆக்சுவலாக டிசைட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 2 கேரக்டர் வந்து அந்த டாஸ்க்லேருந்து எடுத்து வேறு இடத்துல போடணும். அதே மாதிரி இங்கே கிச்சன் டாஸ்கில் வந்து கிச்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கனி என்ன சொல்கிறாங்க, கிச்சனில் பிரச்சனை பண்ணாதீங்கன்றாங்க. ஸோ அப்போ மற்ற இடத்துல வந்து அவங்க ப்ரெஷர் கொடுத்தா தப்பு இல்லை, கிச்சனில் மட்டும் ப்ரெஷர், ஏன்னா கிச்சனில் ப்ரெஷர் கொடுத்தா சாப்பாடு ஆகாதுன்றாங்க. எங்கே ப்ரெஷர் கொடுத்தாலும் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது அது தப்பாக தான் முடியும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிக் பாஸ் ஃபுல்லாக லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். 1 hour ஷோ பார்த்தா சுத்தமாக புரியாது. அதனால தான் ரிவ்யூ நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அந்த ரிவ்யூவில் கேட்குறவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கேட்காதவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த ப்ரோமோ வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் ப்ரோமோவாக காட்டாத போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அப்போ வெயிட்டான கண்டென்ட் அடுத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.